முத்து பாட்டியை போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பாட்டி வந்தால் தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அண்ணாமலை எங்கே என் பையன் எங்கன்னு நீங்கள் என்னங்கத்த அப்படின்னு, ஏன் நான் என் வீட்டுக்கு வரக்கூடாது என் பையன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பாட்டி வந்து மொட்டை மாடியில் அண்ணாமலை அப்படின்னு, என்னம்மா நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு, இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை, நீயும் சின்ன பசங்க மாதிரி நடந்துக்காத, பெரிய பசங்க மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நீ இருக்கணும் அண்ணாமலை, இப்படிலாம் இருக்கக்கூடாது, அவளுக்கு எப்போவுமே இப்படி தான் புத்தி போகும்னு தெரியுமில்ல, அவள் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு நீ பேசாமல் இருந்துட்டு 3 பசங்களை வச்சுருக்கிற குடும்பம் ஒன்றா இருக்க வேண்டாமா, வா பேசலாம் அப்படின்னு கீழே ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பாட்டி. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே இந்த விஜயா தான். சொல்கிற மாதிரி சொல்லி புத்தி சொல்லி வளர்க்குறதே கிடையாது. மனோஜுக்கு ஒரே செல்லந்தான். அப்படி வளர்த்தா நீ வளர்க்குற வளர்ப்பில் அவன் மனோஜ் பண்ணுறதெல்லாம் உனக்கு தப்பாகவே தெரியுறதில்ல அப்படின்னு பயங்கரமாக பாட்டி வந்து விஜயாவை கண்டிக்கிறாங்க. இல்லைங்கத்த அப்படின்னது, அவன் தப்பு செஞ்சால் அதுக்கு நீ துணை போவியா, இதெல்லாம் என்ன வேலை உனக்கு அப்படின்னது, இதெல்லாம் மீனாவையே நீ முறைச்சி பார்க்குற, எப்போவுமே உனக்கு மீனாவோட இது தான், அவன் மேலே எல்லா தப்பையும் சொல்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு பாட்டி வந்து விஜயாவை நல்லா திட்டுறாங்க. மனோஜை பக்கத்தில் இங்கே வா அப்படின்னு, என்ன பாட்டி அப்படின்னு சப்புன்னு ஒரு அறை கொடுத்துட்றாங்க. மனோஜ், என்ன பாட்டி என்னை அடிக்கிறீங்க அப்படின்னது, நீ செஞ்ச வேலைக்கு ஒன்று அடிக்காமல் என்னை கொஞ்சுவாங்களா, என்ன வேலை செஞ்சுருக்கிற, சின்ன வயசுலேருந்தே இதே புத்தி தான் உனக்கு, அப்போவே உங்கள் அம்மா உனக்கு அடித்து வளர்த்துருந்தானா இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க மாட்ட, ஏம்மா நீ இப்போ வந்தது தானே, அவன் செய்கிற தப்பெல்லாம் நீ வந்து மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோகிணிகிட்ட வந்து சொல்கிறாங்க. இவன் செய்கிற தப்பெல்லாம் நீ மறைச்சின்னா அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ, அவன் நிறைய தப்பு செய்வான், அவனுக்கெல்லாம் நீ துணை போகாது அப்படின்னு ரோகிணியை வந்து பாட்டி வான் பண்ணுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இவன் திருந்துறதுக்கு ஒரே வழி நான் சொல்கிறேன் பாட்டி, மாதம் எனக்கு வந்து 50,000 ரூபா கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. மனோஜ் சொல்கிறாரு, அப்படிலாம் என்னால் முடியாது அப்படின்னு. ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னதும், பாருங்க பாட்டி இவன் மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்கா, நிறைய எனக்கு கடை வேறு இருக்குது, நான் எப்படி வந்து இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னதும், ஏன் எடுத்துகிட்டு கடனை எடுத்துகிட்டு ஓடும்போது உனக்கு தெரியலையா அப்படின்லாம் பேசுகிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, சொன்ன மாதிரி 50,000 கரெக்டாக மாதம் கொடுக்க சொல்லுங்கள், அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு அண்ணாமலையும் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி மாதம் நீ 50,000 ரூபா முத்துக்கிட்ட கொடுத்துரு அப்படின்றதும், அதை எப்படி பாட்டி அப்படின்னதும், உன்னால் தானே இந்த பணம் நகையெல்லாம் வீணாக போச்சு, நீ சொல்லு விஜயா அப்படின்னு பாட்டி வந்து விஜயாட்ட சொன்னதும், ஏண்டா நீ கொடுத்து தான் ஆகணும், கொடுடா, ஏண்டா என் மானத்தை வாங்குற அப்படின்னு விஜயா வந்து மனோஜை திட்டுறாங்க. அப்போ வந்து அமைதியாகவே நிற்கிறாங்க. அவங்ககிட்ட நீ தான் சொல்லி மாதம் 50,000 ரூபா வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசிடுறாங்க. ரூமுக்குள்ளே கூட்டு போய் உங்கள் அப்பாட்ட சொல்லி எப்படியா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு, உன்னால் நாங்கள் தாண்டா வேதனைப்படுறோம், இப்போ ரோகிணிக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிளம்புறாங்க. வேகமாக மனோஜ் சொல்கிறாரு, எல்லாம் உங்களால் தான்மா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது என்னாலையா அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க விஜயா. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.